இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் இன்னும் செங்கவட்டம் பனவளப்படி கிராமத்தை சேர்ந்த உயர்நிலைவாளர் வேணு மேஸ்திரி என்று சொல்லக்கூடிய நடிக்கும் எனக்காக ரூபாய் 101 வாரி கொடுக்கக்கூடிய மனமும் அளிக்கக்கூடிய செல்வத்தையும் அளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆதி சக்தியாக விளங்கக்கூடிய வாஞ்சாலி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். சுபோதி அஸ்தனாபுரம் வந்துவிட்டோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா வாசுதேவம்பட்டு கிராமத்தை சேர்ந்த கற்பக விநாயகர் நாடக சபா ஆசிரியர் காசிலிங்கம் நயனார் அவர்கள், இன்னும் நாடகத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய காசிலிங்கம் நயனார் அவர்கள், இன்னும் பொன்றங்க வாதியார் இங்கு அரங்கிலே கர்ணனாக வேடம் தாங்கி நடிக்கும் கர்ணாபிஷேகனுக்காக ரூபாய் 21 வாரி வழங்குகிறார். சுபோஜியம் என்னுடைய நண்பன் துரியோதனன் வந்து விட்டானா? சங்கம் தாலுகா வாசுதேவம்பட்டு கிராமத்தை சேர்ந்த இன்னும் காசிலிங்க நயனார் அவர்கள், நாடக ஆசிரியர் காசிலிங்க நயனார் அவர்கள், இன்னும் நாடக ஆசிரியர் பொன்னுரங்கம் வாதியார் அவர்கள் அரங்கத்திலே துரியோதனாக வேடம் தாங்கி நடிக்கும் சிவகுமாரை பாராட்டி ரூபாய் 21 வாரி வழங்குகிறார். சுபோஜியம் சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அரசபையிலே ராஜா ராஜாக்கள் அனைவரும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சபையை இப்போது பார்த்தாயா? நிசப்தமாக இருக்கிறது, அமைதியாக இருந்தாலும் என்னுடைய தம்பி துரியோதனை அழைக்க வேண்டும். பார்த்தாயா? எப்படி இருக்குமா தண்டமால் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனுடைய முகமானது வாடி வழங்கி இருக்கிறதை பார்த்தாயா? என்ன செய்வது? ஒருவரா இருவரா 11 கோடி சேனை, குரு பெரியவர்கள், தாத்தா பீஷ்மர் அனைவரையும் பறிகொடுத்து நிராயுத வாடியாக நிசப்தமாக சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் என்னுடைய தம்பி துரியோதனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். இதுவரை நான் இந்த உலகத்திலே யாரையாவது வணங்கி பழக்கம் உண்டானா? இது நாள் வரையிலும் யாருடைய பாதத்திலும் மீது நீ வணங்கிய நாள் கிடையாது. இன்று உண்மை நான் வணங்க போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இருக்க நீ யாரையும் வணங்க தேவையில்லை.
என்ன நடந்தது? எதனால் இப்பேற்பட்ட மன வருத்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்? எனக்கு தெளிவாக அந்த பாண்டவர்களால் தான் அண்ணா என்னுடைய மன வருத்தம். பாண்டவரால் தான் உனக்கு இப்பேற்பட்ட மன வருத்தம். நண்பா துரியோதனா, முன்பொரு நாட்களிலே பாண்டவரை சத்தியமான வரவைத்து தூது சட்டத்தானாய் 4 நகரங்களை பறித்துக் கொண்டு எத்தனை ஆண்டு மனம் ஓட்டினார்? 13 ஆண்டு. 13 வருஷமாய் காட்டிலே இருக்கக்கூடிய சுனையிலே அருந்திய பாண்டவர்களுக்கு பலம் எப்படிடா பெருகி வந்தது? 13 ஆண்டுகளாக கானகத்திலே திரிந்து அலைந்து கந்த மூலங்களை தின்று சுழநீரை அருந்திய பாண்டவருக்கு பலம் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியுமா? பாண்டவருக்கு பலம் வந்தது அந்த வஞ்சகனான அந்த வஞ்சகமே வடிவம் கொண்டு நம்மை அழிக்க வேண்டும் என்று பாண்டவரை காக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அந்த இடையனால் செயல்பட்ட தோல்வி அவனுடைய சிரசை அறுத்து வார் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியிலே ஒரே கணையால் உன் பாதத்திலே சேர்ப்பேன். அந்த இடையம் நேசப்பட்டவன் அண்ணா. எப்படி எதிரே நின்று சமர் புரியக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லை அண்ணா. அவன் சூழ்ச்சியக்காரன் ஆயிற்று. அது மட்டுமா அவன் என்ன செய்வான் தெரியுமா அண்ணா? நாளே 17ஆம் நாள் யுத்தம் எப்படி நடக்க போகிறது என்பதை நாம் ஆலோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வாடை கூடாரத்தின்
எப்படி அழிப்பது என்பதை நீங்களும் நானும் ஆலோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வாடி குடாரத்தின் பின்புறமாக வந்து கல்லை தூக்கி நம் சிற மீது போடக்கூட அஞ்சாத இடையாயிற்று அண்ணா. நேருக்கு நேராக நின்று சண்டை போடக்கூடிய சந்திரமாக அழிப்போம் நாயகரே. சந்திரமாக துரியோதனா அந்த இதயம் கண்ணெறியில் பட்டார். ஆலையில் கருப்பாளர்கள் எப்படி அகப்பட்டார்? அந்த சாடுகள் தனியாக, அந்த சட்டைகள் தனியாக வருமோ? தந்தை போல் சட்ட சக்தியாக எப்படி பண்ணுவீங்க? இருந்தாலும் இந்த 11 கோடி சேனைகள் ஐய காரணம் யாரா? அழிய காரணம். ஆமா, அழிய காரணம் அந்த கண்ணனும் பாண்டவர்களுமே. அந்த பாண்டவர்களே நம் சேனையை அழித்தவன் யார்? நம்ம சேனையை அழித்தவன் யாரு? அந்த அர்ஜுனன். அதிவீரன் என்று வந்த அர்ஜுனன். அந்த பாண்டவர்களே வீரன் வீரன் என்று பேசிக் கொண்டிருக்கிறாய். அந்த அர்ஜுனன் பேரி 9 பையன். அவன் சிரசை என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய அரவ பாடத்தை ஒரே கடையா அவன் சிரத்தை அறுத்து வந்து உன் பாதத்திலே சமர்ப்பிப்பேன். 10வது நாள் முதல் ஆமா 16வது நாள் சண்டை வரை கலந்து கொண்டீர்கள். ஆமா, அப்பெல்லாம் செய்யாத சண்டை இன்று எப்படி செய்ய போகிறீர்கள்? எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்படி? பாட்டி
துரியோதனா, இந்த 16 தினங்களாக செய்த யுத்தம் இருக்கிறது. உன்னுடைய தாத்தா பீஷ்மர் மற்றும் துரோணர் உன்னுடைய 11 கோடி சேனை கலந்தார். இந்த 16 தினங்களாக யுத்தம் நடந்தது. ஆனால் இன்று நடக்கக்கூடிய யுத்தமோ ஆண்டவனுடைய அனுகிரகம் பெற்று நடக்கக்கூடிய யுத்தம். எதற்கும் கவலைப்படாமல் எனக்கு வழி அனுப்பிவிடாம். எப்படி அண்ணா உண்மை நான் வழி அனுப்புவது? எப்படி 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 என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா? என்ன எண்ணம்? என்னுடைய எண்ணம் எங்கே? என் மகன் இளைஞன் குமாரன் எங்கே? என்னுடைய மகன் இலக்கண குமாரனை காப்பாற்ற முடியவில்லையே. நான் எண்ணிய எண்ணமெல்லாம் என்ன? எனக்கு பின்னதாக ஆட்சி புரிய வேண்டும். நான் இருந்த பிறகு எல்லும் தண்ணியும் இறைப்பான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே. நான் பெற்ற ஒரே ஒரு செல்வன் இலக்கண குமாரனையே பறிகொடுத்து வச்சிருக்கிறான். யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த 17ஆம் நாள் யுத்தத்திலே எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் உனக்கு வெற்றி நான் தேடி தருகிறேன். இருந்தாலும் நண்பா துரியோதனா, ஒரு குலம் தெரியா என்னை அன்று உனக்கு நினைவிருக்கிறதா? பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் இல்லடங்கும் ஏற்படுத்தி வைத்தார்கள் குரு பெரியவர்கள்.
அதிலே வில் பரீட்சையிலே குரு பரீட்சையிலே வில்லுக்கே விஜயம் என்று உண்மைதான் குரு பெரியவர்கள் அனைவரும் முடிவு செய்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அன்றைய நேரத்திலே பக்கத்திலே வரும் இல்லையா என்று காத்துக் கொண்டிருந்தேன். அப்படி கடைபிடிந்து மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் எழுந்தேன் நான். குரு பெரியவர்களே, என்னுடைய வீழ்ச்சிகளை கண்ட பிறகு அந்த அசுரன் பெரியவனா அல்லது இந்த கண்ணன் பெரியவனா என்று பல வித்தைகளை செய்து காண்பித்தேன் அந்த அரங்கத்திலே. உடனே வில்லுக்கே கண்ணன் என்று அனைவரும் பெயர் சூட்டினார்கள். பார்த்தால் கிழக்கு நிருபாச்சாரியா எழுந்தார். அடே கண்ணா, நீ யார்? எந்த குலத்தை சேர்ந்தவர்? தாய் தந்தை யார் என்று கேட்டார். அந்த இடத்திலே எத்தனையோ விதிமுறைகளை போய் அங்கு தேசத்திற்கு முடிசூட்டி அழகாக அரசனாக்கி பார்க்க வேண்டும். ஆகையால் அன்று உன்னிடத்திலே ஒரு சத்தியம் செய்திருக்கிற நினைவிருக்கிறதா? உண்மைதான். போக முன்னமே என் உயிர் போன பின்புதான் உன் உயிர் போக வேண்டும் என்று உலகத்திலே துரியோதனனும் கண்ணனும் எனக்கு தெரியாது. ஆமா, அப்படி என்றால் பூமிக்கு எனக்கு விடை தந்தால் போதும். அந்த பாண்டவர்கள் நடுப்பிலிருந்து விலகக்கூடிய அர்ஜுனன் சிரசை உன்னுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். அண்ணா, குடுடா தாம்பூலம், வெற்றி உனக்கு தேடி தருகிறேன். யுத்தத்திற்கு செல்ல தயாராகி விட்டீர்களா? ஆமா. எனக்கு உண்மை அமராகிய யுத்தத்திற்கு அனுப்புவதற்கு என் மனம் சம்மதம் கொடுக்கவில்லை. அண்ணா, யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கின்றேன். எப்படி என்றால் கவலைப்படாத துரியோதனா, பாண்டவர் படையில இருந்து எடுத்து வரக்கூடிய பாண்டவன் கட்டணம் கிருஷ்ணத்தோடு ஒரே கடையால் வடித்து உனக்கு வெற்றி வாங்க வாங்கி சென்று குருச்சக்கர பூமிக்கு சென்ற குலகுருவாகிய துரோணருடைய நிலைமை என்ன தெரியுமா? என்ன நடந்தது?
தம்பி துரியோதனா, குலகுருவாகிய துரோணரை வீழ்த்தி விட்டார்கள். ஆமா, தாத்தா பீஷ்மரை அழித்து விட்டார்கள், மடித்து விட்டார்கள். அப்படி இருக்க உம்மை அனுப்பலாம் என்று நினைத்தால் என்னிடத்திலே சேனாதிபதி பட்டம் வாங்கி சென்று வெற்றியுடன் வருகிறேன் என்று அத்தனை பேரும் சொல்லி புறப்பட்டு சென்றவர்கள் ஒருவரும் வந்து என் முகத்தை இதுவரை பார்க்கவில்லை. அண்ணா, சென்றவர்கள் அனைவரும் வயதானவர்கள். அப்படியா? ஆமா, வயதிலே முதிர்ந்தவர்கள் வெற்றி பெறுவார்களா? ஆகையா இன்றைய தினத்திலே எதற்கும் கவலைப்பட வேண்டாம். போய் வாருங்கள் என்று கேட்டார். வெற்றியுடன் திரும்புகிறேன். அனுப்பவில்லையே அண்ணா, என் மனதளத்தை வெட்டி விரித்தது போல என் மனதளத்தை எடுத்து செல்கிறேன் என்று சொல்கின்றாயே. போலவே இருக்கின்றாய். என்னுடைய கரத்தை கொண்டு செல்கிறாய் என்று தெரிவிக்கின்றார். என்னை விட்டு இன்று ஒரு மாற்றம் இருக்கின்றது. அப்படி என்றால் காரணம் என இருக்கிறேன். கனைப்பட்டு அந்த பார்தனிலே விழுந்து கிடப்பீரோ. வெற்றியுடன் திரும்பி வருகிறேன், கவலைப்படாத நண்பா துரியோதனா. நீ வருவீரோ. கலங்க வேண்டாம் அண்ணா. உம்மை நான் கடைசி ஆயுதமாக பயன்படுத்துகின்றேன் அண்ணா. கடைசி ஆயுதமாக? அந்த கடைசி ஆயுதமும் சென்று தோல்வியுற்றால் என்னுடைய நிலைமை என்ன அண்ணா? உன்னுடைய நிலைமை நண்பா துரியோதனா, என் வீரத்தின் மீது சந்தேகப்படுகிறாயா? நீ வருவீரோ.
ஆடிய போதிலும் துரியோதனன் கடைசி நேரத்தில் என்னை அனுப்ப மனம் இல்லாமல் போர் என்று வார்த்தை தெரிவித்தார். எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும்? ரதம் நன்றாகதான் புறப்பட்டது. கருந்தூள் செந்தூள் பறக்க சென்ற உறவி ஏன் என்ற காரணம் குதிரை பாசி. அது என்ன காரணம்? கொள்ளு குதிரை காட்டு மாட்டாங்க. அதுதான் கொள்ளு குதிரை கடை முக்கியம். கொள்ளு கூட குதிரை கட்டுவாங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப பொங்கல் வந்துச்சு. அதனால இப்ப பொங்கல் மாடிக்கலாம் கொள்ளு செலாட்ட மாடி இருக்கு மேடம். அந்த ஞாபகத்துல சொல்லிட்டான் ஏண்டா புறவி கருந்தூள் செந்தூள் பறக்க சென்ற புறவி நின்னது காரணம் என்ன தெரியுமா? நம் ரணகல பூமிக்கு சென்றோம் அல்லவா? ஏண்டா எந்த வழியாக புறவி சென்று கொண்டிருக்கிறது? விதர்ப்ப நாட்டின் எல்லை அறியாமலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த எல்லை அறியாமல் சென்று கொண்டிருக்க போகிறது. அவர் எங்க போறேன்னு சொன்னாரு? எந்த வழியா போறேன்னு சொன்னாரு? அடப்பாடா கள்ளக்குறிச்சி வழியா போறேன்னு சொன்னாரு. கள்ளக்குறிச்சி வழியா அதிகமா போச்சு. கள்ளக்குறிச்சி போயிருந்தா அந்த கேவடியா செட்டு இல்ல அங்கெல்லாம் போனா ரேட் அதிகமா இருக்குது. இதுக்கு மூலநாட்டுல போய் மூலக்கட்டை வாங்க. மூலக்கட்டை அங்கதான் இருக்கிறாங்க. மூலக்கட்டா புத்தி இறங்குதுங்க. நீ தான் சாராயம் முடிச்சுட்டு உன் கொண்டாடி அடிக்க அதுக்காகவே வந்து ஜெயில போய் ஒரு மாசம் ஒரு மாசம் போஸ்கோ சட்டத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தப்பி போட்டோம். விதர்ப்ப நாட்டில் எல்லை அறியாமல் சென்று கொண்டிருந்த புறவி நின்னது காரணம் தெரியுமா? தெரியல. எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தலையை தான் போய் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. உனக்கு கூட எனக்கு கம்மியா போட்டு ஊருக்கு ஊர்ல ஆடுத்து ஆடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கல்யாணம் சொல்லி போடுறேன். அதனாலதான் கச்சேரி ஒரு பாய் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேன். எனக்கு எந்த இடமோ நல்ல இடம் வரப்போறோம் உட்காந்து அந்த கதையெல்லாம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. நேரம் இல்லை. எனக்கும் பொன்மாலைக்கும் திருமணமாகி 11 ஆண்டு காலமாக ஈவலஸ்தான் பேசிவிட்டு பொன்மாலை என்னை பிரிந்து தாய் வீடே கதி என்று 11 ஆண்டு காலம் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சமாச்சாரம் தெரியாது. சமாச்சாரம் தெரியும். ஒரு மெசேஜ் கூட அந்த காலத்துல மெசேஜ் கேட்கிறா ஊர் தான். அதுக்கப்புறம் தான் லெட்டர் போஸ்ட் ஆபீஸ் வச்சான். அதுக்கப்புறம் செல்போன் வச்சான். இப்பதான் இப்ப உக்காந்து இப்படி தட்டினா போதும் மெசேஜ்ல புடுத்து. அப்படி தாய் வீடே கதி என்று இருந்தாலும்
என்னை வெறுத்து தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் எப்போது எங்கே செல்கிறோம்? எங்கே சாவுது? போருக்கு ரணகள பூமி செல்கிறோம். ஒருவேளை ரணகள பூமியில சென்று இந்த கர்ணன் வெற்றி பெற்றார். கர்ணன் வெற்றி பெற்றார். காது குத்துக்கள் காலை கட்டி விட்டு சொல்லுவான். ரணகள பூமியில சென்று இந்த கர்ணன் வெற்றி பெற்றார். இந்த ஊரில் உள்ள அனைவர்களும் கூற்றுவார்கள். அப்படியே பேசுவாங்க. ஒருவேளை ரணகள பூமியில சென்று இந்த கர்ணனானவன் உயிரை விட்டார் இந்த மக்கள் யாவற்றமான பேர் என்ன தெரிவிப்பார்கள்? கர்ண மகாராஜன் ரணகளம் செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவியின் கலத்தார் தாம்பூலம் பெற்று சென்றிருந்தார் ஒரு வேளை ஜெயித்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி போகக்கூடாதா? இந்த பை சொல்லுக்கு நான் ஆளாக கூடாது. அவையால் தெரிகிறத ஒட்டை தீபம் அதுதான் விதர்ப்ப நாடு. அந்த விதர்ப்ப நாட்டிலே அளவற்ற தாய்மார்கள் இருப்பார்கள். அவர்களை நீக்கி தோழி சுந்தரத்தை நான் அழைப்பதாக அது சீக்கிரம் பொன்மாலை அம்மன் இடத்திலே கண்ணமாராக விடைபெற வேண்டும் என்று எண்ணி பொன்மாலை அம்மன் அழைக்கிறார். பொன்மாலை அம்மன் தருவாயாக வருகிறது.